ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி படிக்கலாமா அல்லது ஆர்ஆர்பி என்டிபிசி படிக்கலாமா நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசிலேட்டட் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன படிக்கலான்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் ஒன்னுடைய ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ ஒரு அதிகமான கட் ஆஃபுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற காம்படிட்டர் நிறைய கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோ காம்படிட்டரை அவன் ஃபில்டர் பண்ணணும்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஒன்று கொஸ்டினை ஸ்டாண்டர்ட் ஆக்குவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃபையும் அதிகமாக்குவாங்க. ஸோ அதுதான் இந்த டைம் நடந்திருக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் போக போக பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் காம்படிட்டர் கிரியேட் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போ அவ்வளோ காம்படிட்டரை அவன் வந்து ஃபில்டர் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும்னா ஒன்று அவன் வந்து கட் ஆஃப் அதிகமாக்குவான், அட் த சேம் டைம் கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆக்குவான். ஸோ இதுதான் அடுத்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் ரெடி ஆகணும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருப்பீங்க டயர் ஒன்று, அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணாமையும் இருந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன படிக்க, எந்த எக்ஸாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு ஆசோலேஷனில் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோ போட்டது. இதில் எக்ஸாம் ரிசல்ட் வரலங்கவும் நிறைய பேர் பண்ணுற மெயினான மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, ஸோ ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகலங்குமே அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆக ஆரம்பிச்சுறாங்க. ஸோ எஸ்எஸ்சி கிளியர் ஆகலங்கும் ரயில்வேக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து ரயில்வே கிளியர் ஆகும், அடுத்து பேங்கிங் கிளியர் ஆகலைன்னா அடுத்து டிஎன்பிசி, அடுத்து டிஎன்பிசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஆசிலேட் ஆகிட்டே இருந்தாங்கன்னா எந்த எக்ஸாமும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது, ரொம்பவே டைம் எடுக்கும், அதே மாதிரி பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து என்டிபிசி நான் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா என்டிபிசி உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும்னு தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஏன்னா சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசியாக இருக்கட்டும், அதே மாதிரி எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். மேக்ஸ், ஜிகே இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வேரியேஷன் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்பாங்க. அவ்வளோதான், பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் என்டிபிசியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா பெரிய தப்பு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் செக்ஷனை அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. இங்கிலீஷ் செக்ஷன் இல்லாமல் உங்களால் எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு இது என்டிபிசி வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஏப்ரல் மே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்தில் வந்து எஸ்எஸ்சி உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஏன்னா போன வாரமே பார்த்தீங்கன்னா ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜிஎல் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எல், எம்பிஎஸ்ன்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதில் நீங்கள் இங்கிலீஷ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, உங்களால் எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது பெரிய கஷ்டமாயிரும். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட பெரிய ஆஸ்பிரண்டாக இருந்தேன். ஸோ போனால் வந்து நான் எஸ்எஸ்சியில் தான் கிளியர் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் நான் கிளியர் பண்ணது பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் படித்தது வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி தான். ஸோ நான் அந்த எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு படித்தது தான் எனக்கு எங்கே யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு யூஸ் ஆச்சு. ஸோ நான் அதை தான் உங்களுக்கும் சொல்ல வரேன். நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த என்டிபிசி கிளியர் பண்ணுறது ஈஸி. என்டிபிசின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷை விட்டுருவீங்க, உங்களுக்கு எஸ்எஸ்சி கஷ்டமாயிரும். ஸோ இது வந்து யாருக்காகனா, நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆசோலேஷனில் நீங்கள் இதை என்டிபிசி ஃபோக்கஸ் பண்ணி போகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எனக்கு இங்கிலீஷே தெரியாது, நான் வந்து ஃபுல்லாகவே நான் கொஸ்டின் கூட நான் தமிழில் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி நான் ரயில்வேல தான் போகணுன்னு ஒரு டார்கெட் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ரயில்வே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. நான் வந்து இது யாருக்காக மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ரிசல்ட் எஸ்எஸ்சி படிச்சுட்டு ரிசல்ட் வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொன்று சுவிட்ச் ஓவர் வரீங்களா, அவங்களுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அதே மாதிரி இதை எப்போ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் என்டிபிசியில் வந்து வேகன்சி ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒருவேளை நீங்கள் இதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு நீங்கள் அதுலேயும் கிளியர் ஆகாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் இங்கிலீஷ் படிக்காமல் இங்கிட்ட எஸ்எஸ்சி எக்ஸாமும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கவும் முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்னன்னே தெரியாமல் ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்பயே உங்களுக்கு வந்து நான் அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அந்த டைம்ல வர ப்ரெஷரை நீங்க அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பிஃபோரா உங்களுக்கு 6 மந்த் முன்னாடியே நான் அதை உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்றேன். இப்ப இருந்தே நீங்க இதை ஃபோக்கஸ்டா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா
கண்டிப்பா உங்களால 2 எக்ஸாமையும் பேலன்ஸ் பண்ணி உங்களால எழுத முடியும். ஒண்ணு இல்லைனாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை ஒண்ணு வரும். சரி இது விட்டுட்டோம், அடுத்து நம்மளுக்கு இதாவது அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்னால உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வெறும் இந்த ஒரு எக்ஸாமை மட்டும் நம்பி படிச்சுட்டு ஒருவேளை கிளியரானா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை கிளியராகாம போயிருச்சு அப்படின்னாக்கா அடுத்த எக்ஸாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த மாசமே உங்களுக்கு எஸ்எஸ்சி வந்துடும். அப்படின்றப்ப உங்களால ஒரு மாசத்துக்குள்ள உங்களால இங்கிலீஷ் ஃபுல்லா நீங்க படிச்சு அதோடைய எரர்லாம் ரெடியூஸ் பண்ணி மார்க் இம்ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக தான் இப்பவே சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்ப இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? 6 மாசம் டைம் இருக்குன்னு நினைக்காம 6 மாசம் தான் டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப இருந்தே நீங்க அதுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க பாருங்க. கண்டிப்பா எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இது சொன்னது எல்லாமே நான் டெக்னிக்கலை வச்சுதான் சொல்றேன். ஓகேவா? அதாவது என்டிபிசியை மட்டும்தான் வச்சு சொல்றேன். டெக்னிக்கல் போஸ்ட் கிடையாது. டெக்னிக்கல் போஸ்ட் ஃபோக்கஸ் பண்றவங்க அதோடைய சிலபஸ் வேற. நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்றது என்டிபிசியா எஸ்எஸ்சியா இந்த மாதிரி ஒரு ஆசோலேஷன் இருப்பீங்களா அவங்களுக்காக மட்டும்தான் இதை சொல்றேன். ஸோ சொன்னது புரிஞ்சிருந்திருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ இப்ப இருந்தே நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா பிக் பண்ணி அடுத்த எக்ஸாம் உங்களால சீக்கிரம் கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ அதுக்கு இப்ப இருந்தே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேவா? அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.